எனது அன்பு நேயர்களே வணக்கம். மகர ராசி என்பர்களே, இந்த 2024 சனி பகவான் வக்ரம் பெறக்கூடியது எப்போது என்றால் 29 ஜூன் 2024. சரி, ஏழரை சனியிலே இந்த காலகட்டம் அல்லது ஜென்மச்சனி முடிந்து விட்டது. அந்த ஜென்மச்சனியிலிருந்து 17 ஜனவரி 2023 முதல் பாதச்சனியிலே இருக்கிறோம். வளர்ச்சிகள் காண்பதற்கு, தன தானிய சம்பத்தை சேர்த்துக் கொள்வதற்கு, சுகப்படுவதற்கான வாழ்க்கையில் வளங்களை தேடக்கூடிய நிலையில இந்த வக்ரசனி காலம் இருக்கிறது. இந்த வக்ரசனி பயிற்சி எப்படி இருக்கும் பொதுவாக என்று பார்க்க இந்த பதிவு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டன் அழுத்துங்கள். பொது பலன் எப்போதுமே நிச்சயமாக ஓரளவிற்கு பொருந்தி வரும்படியாகத்தான் இருக்கும். உங்களுடைய தசா புக்திகள் நல்ல முறையில இருந்தால் கூடுதலாக சிறப்பை தந்துவிடும். மகர ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 1 தேதி துவங்கி 2024 குரு பகவான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5ஆம் இடத்திற்கு சென்றார். அந்த 5ஆம் இடத்திற்கு சென்ற குரு பகவான் அவருடைய பார்வை என்பது உங்களுடைய மகர ராசியின் மீதே இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஒரு ஆற்றல், தெம்பு, தைரியம் இவையெல்லாம் கூடக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுடைய பண்பு எப்படி தெரியுமா? அடிப்படையில மிக மிக நல்லவர்கள். சூழ்நிலைகளின் காரணமாக மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும்படியான கெட்ட பெயர் வந்துவிடக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய வசதிகளை பிடுங்கி வசதியாகிவிடலாம் என்று நினைத்து சதியோடு வந்து அவர்கள் விதியோடு விளையாடக்கூடிய செயலில் ஈடுபட்டு உங்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்வார்கள். உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை சாம்பலாக்கி விடலாம் என்று நினைத்தவர்கள் நீங்கள் அப்படி அல்ல. மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் விழித்து எழுந்து வெற்றிகரமாக எதிரியை தாக்கி அழிக்கக்கூடிய அற்புத வல்லமை படைத்த மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய அற்புதம் கட்டமைக்கக்கூடிய நிலையை இப்போது தற்சமய கிரக சூழ்நிலைகள் தருகிறது. இருந்தாலும் சற்று தேவையற்ற விஷயங்களை குறைத்துக் கொள்வது, அனாவசிய போக்கை குறைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். இந்த வக்ரசனி காலத்திலே கிட்டத்தட்ட 140 நாட்கள், நவம்பர் மாதம் 15 வரை எடுத்துக்கொள்ளலாம். 2024 சனி பகவான் வக்ரம் பெற்று வரும்போது திருவோண நட்சத்திரத்திலே 3-4 பாதங்களை துவங்கி அவிட்டம் 1-2 பாதங்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு இதற்கு முன்பு இருந்த விஷயங்களிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. மனிதர்களிலே பேதமே இல்லாமல், ஏற்றத்தாழ்வே இல்லாமல் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செயல்புரியக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு வீதியின் விளையாட்டின் காரணமாக பலர் உங்களுடைய சொத்தை இழந்து, சேமிப்பை இழந்து, வீடை இழந்து, வாழ்க்கையை கூட இழந்து கடை நிலையில இருந்திருப்பீர்கள். பல பிரிவினைகள் இருந்திருக்கலாம், உடல்நல கோளாறுகள் இருந்திருக்கலாம், நடப்பதில் கூட சிக்கல் இருந்திருக்கலாம். அதிலே ஏதேனும் ஒருவருடைய உதவி இல்லாமல் நடக்க முடியாது என்ற சூழ்நிலை கூட சில மகர ராசி என்பர்களுக்கு வந்திருக்கலாம். திருமணம் என்ற அந்த நிலையிலே கூட கணவன் மனைவிக்கு இடையே ஏதோ ஒரு 3ஆம் நபர், ஒரு பெண்களாலோ ஒரு ஆண்களாலோ இடைஞ்சல் என்று தொல்லை இருந்திருக்கலாம். இவற்றிலிருந்து 17 ஜனவரி 2023 முதல் சனி பகவான் பாதச்சனியாக மாறி உங்களுடைய காய்ந்த பணப்பையை ஈரமாக்கினார். காலியாக இருந்த வங்கி கணக்கை நிரப்ப துவங்கக்கூடிய அற்புதத்தை செய்து கொண்டிருந்தார். உங்களுடைய மனதிலே அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டிருந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு இனிய நிலையை தந்தார். உங்களுடைய மனதில் இருந்த பயம் என்பது நீங்கி இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீக்கிக் கொள்ளுங்கள். வரக்கூடிய ஜூலை 12, 2024 பின்பு உங்களுக்கு லாபத்தையும் அதே சமயத்திலே பாதகத்தின் மூலமாக லாபத்தையும் தரக்கூடிய செவ்வாய் பகவான் சனியினுடைய பிடியிலே ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருந்திருந்தாலும் கூட சில தொழில் மற்றும் லாப நிலைகளிலே
ஏற்பட்டிருந்த தீவிர நிலைகள் அந்த தீவிர நிலை என்பது சாதகமாகவும் இருந்திருக்கலாம், பாதகமாகவும் இருந்திருக்கலாம். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது காதலர்களுக்கும் ரத்தம் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட முரண்பாடு, உடல்நல கோளாறு, இவற்றிலிருந்தும் இப்போது உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை என்பது இருக்கிறது. இப்போது நீங்கள் முயன்றால் உடல்நிலையை சீர் செய்து கொள்ளலாம். ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியவில்லை, முடங்கி கிடக்கிறோம் என்று நினைந்திருந்தவர்களே இப்போது முடக்கத்திலிருந்து வீறு கொண்டு எழுவீர்களாக. யாருக்கும் உதவி செய்வது என்பதை முதலிலே நிறுத்துங்கள். யாருக்காவது கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தந்தால் கமிஷன் வரும் என்று ஜாமீன் செய்து அதிலே சிக்கல் செய்து கொள்ளாதீர்கள். இந்த காலத்திலே எந்த ஒரு பொருளை கைப்பற்றினாலும் அதனை நிச்சயமாக சுயநல போக்கோடு உங்களதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அது உங்களுக்கு உரிய பொருள் என்று இருக்க வேண்டும். தானம் செய்கிறேன், தர்மம் செய்கிறேன் என்பதெல்லாம் சரிதான். தெய்வத்தின் வழி நம்பிக்கை வைத்து இறைவனை வழிபட்டு உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கான பொருளை முதலிலே எந்த நிலை சென்றாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்கான வேலைகளை செய்தால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலை. இந்த வக்ரசனி காலம் இந்த 2024 கிட்டத்தட்ட நவம்பர் வரை வந்து விடுகிறது, நவம்பர் பாதி வரை வந்து விடுகிறது. இதிலே உங்களுக்கு எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய மாதங்களாக இருக்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சூரியன் அஷ்டமாதிபதி அஷ்டம நிலையிலே ஆவணி மாதத்திலே வந்து ஆட்சி பெற்றாலும் கூட சிறப்பு இருக்கும். இரவு நேர வாகன பயணங்களை, சொந்தமாக வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். பீனிக்ஸ் பறவை போல் எழ நினைக்கக்கூடிய காலத்திலே எழுந்து நீங்கள் தைரியமாக செயல்படும் போது இப்போது ஏதேனும் இந்த சாலை விபத்தோ அல்லது ஏதேனும் கவனக்குறைவின் காரணமாக படிகளில் ஏறி இறங்கும் போது கால் பிசகி ஏற்படக்கூடிய வலியோ இவற்றினால் உங்களுடைய வேலைகள் முடங்கக்கூடாது. ஆகையினால் அவற்றிலே கவனமாக இருங்கள். உங்களுக்காக ஏதேனும் வழக்காடக்கூடிய வழக்கு இருந்து அதிலே வழக்கறிஞர் இருந்து சரியாக வேலை செய்ய வேண்டிய என்றால் அவர்களை கூச்சம் நாச்சம் இல்லாமல் பேச்சின் மூலமாக அவர்களுக்கு புரிய வைத்து வழக்கறிஞர்களை மாற்றி வாதாட பாருங்கள். வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக இருக்கும். சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக இந்த 2024 மீதி உள்ள நேரம், மீதி உள்ள காலம் என்பது உங்களுடைய வேலை என்பது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். வேலை சுமை அதிகரிக்கும். சில விஷயங்கள் நினைத்தவுடன் நடக்காது. ஒரு கல் அறிந்தால் சில சமயத்திலே பல மாங்கனிகள் மாமரத்திலே இருந்து விழுந்துவிடும். அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்களை எரிந்து வையுங்கள். அதில் அடிபட்ட காய்கள் எல்லாம் பொத்து பொத்து என்று கனிந்த பழங்களாக மிக விரைவிலேயே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய, இனிப்பை ஊட்டக்கூடிய, செழிப்பையும் சந்தோஷத்தையும் ஊட்டக்கூடியதாக அமையும். அதேபோல் பயண விஷயங்களில் திடீர் பயணங்கள் இருக்கும். அதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து அதற்காக பணத்தையும் ஒதுக்கி வைப்பது. இந்த பீனிக்ஸ் பறவை போல் எழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் திட்டம் தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். பழைய கடனை அடைப்பது, புதிய கடன் வாங்கி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கட்டமைப்பது நிச்சயம் வெற்றியை தரும். உங்களுடைய தனம் வருவாய் கூடக்கூடிய அமைப்பை முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய அளவிற்கு நீங்களே மாற்றிவிடலாம். ஏதேனும் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் அதிர்ஷ்டம் சாதாரணமாக வராது. கீழே பணம் பெரிய அளவிலே கிடைத்துவிடப் போவதில்லை. ஏதேனும் ஷேர் மார்க்கெட் அல்லது இன்சூரன்ஸிலே முதலீடு செய்தீர்கள் என்றால் அது நிச்சயமாக இந்த பாதச்சனி காலத்திலே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுவும் 50 வயதை கடந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும். வீடு, வாகனங்கள், தொழில் கட்டமைக்கக்கூடிய இவையெல்லாம் இருக்கும். மேலும் பீனிக்ஸ் பறவை போல் எழுவீர் என்ற ஏன் சொல்கிறேன் என்றால் பிரம்மன் எழுதிய தலைவிதியே உங்களுக்கு அப்படித்தான். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கான அதிபதிகளாக இருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷ தத்துவத்தின் விரய வீட்டை, அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கும்போது விரய வீட்டையும் 11ஆம் இடத்திலே காலபுருஷ தத்துவத்தில் இருக்கும்போது முதல் வீட்டையும் பார்ப்பது என்பது நீங்கள் நினைத்தால் லாபத்தையும் நஷ்டத்தையும் கட்டமைக்க முடியும் உங்களுடைய பிடியிலே.
ஒரு நேர்மை என்பது மட்டும் உங்களிடம் இருந்துவிட வேண்டும், சுயநலம் இருக்க வேண்டும். அந்த சுயநலம் என்பது, மீண்டும் சொல்கிறேன், பல பதிவுகளிலே சொல்லிவிட்டேன், அடுத்தவருடைய நலங்களில் கை வைக்காத ஒரு சுயநலமாக இருக்கும்போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும். வீட்டிலே தடைபட்டிருந்த சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்போடு இருக்கும். வீழ்ந்து கிடந்திருக்கக்கூடிய, மனதிலே சோர்வோடு இருக்கிறீர்கள் என்றால் உழையுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். தெய்வம் உங்களுக்கான வழிகளை நிச்சயம் திறந்துவிடும். அதனால் தொடர்ந்து முயற்சிகளின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பீனிக்ஸ் பறவை போல் எழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் மாறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறீர்கள். பலர் சொல்கிறார்கள், தொடர்ந்து விபரீத ராஜயோகம் என்ற தலைப்பு இருக்கிறதே, வருமா என்றால், கிரகங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும்போது 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒன்றாக சேர்ந்தாலோ அல்லது பார்வை பார்த்தாலோ அந்த நாள், அந்த நேரம், அந்த திதி, அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகத்தை தந்துவிடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆகையினாலே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் போது அது போன்ற நிலைகளை உங்களுக்கு சொல்கின்றேன். சில சமயம் வாரத்தில் 2 முறை மிகப்பெரிய விபரீத ராஜயோகங்கள் ஏற்படலாம். அண்மையிலே 3 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து சாதுரியமாக பயன்படுத்தால் அடுத்தவர்களுடைய நிலைகளை கூட நீங்கள் சென்று தகர்த்தெறிந்து அந்த இடத்துல ஆட்சியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு வந்தது. அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்களிலே வெற்றி என்பது இருக்கும். உடல் நிலையை பற்றி சற்று கூடுதல் கவனம். எனது அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.